ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான போண்டா செய்ய போகிறோம். என்ன மாம்பழத்தில் போண்டாவான்னு நினைக்கிறீங்களா? இதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட தோலை தனியாக எடுத்துருங்க. அந்த மாம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதிக அளவு தண்ணி சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 2 கப் அளவு மைதா மாவு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா வறுக்காத நம்ம நார்மலாக உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரவை தான். இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா சோடா உப்பு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு டேஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம். அது நம்ம மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்கு வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க. ஒரே நேரத்தில் நிறையா தண்ணி சேர்த்தக்கூடாது. தண்ணி அதிகமாகிருச்சுன்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மாவோட பதம் இருக்கணும். அதிக அளவு தண்ணி சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு வரும். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டாக்கு எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடிப்பாகத்தில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போடுங்க. ஸ்டார்டிங்கில் உடனே திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு இது உடஞ்சிரும். அதனால் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு எல்லா போண்டாவும் ஒரே கலரில் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ எல்லாமே ஒரே கலரில் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்க எண்ணெயை நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான மாம்பழ போண்டா இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் கூட. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.